அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது, இந்த டாடா ஸ்டீல் ஷேர் மட்டும் மேலே ஏறிட்டே இருக்குது அல்லது ஸ்டேபிளாக இருக்குது, மார்க்கெட் உடஞ்சாலும் கீழே இறங்காமல் இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தேடி பார்த்தப்போ ஒன்றும் பெருசாக காரணம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஒரு காரணங்கள் சொன்னாங்க. என்ன ஏறுது அப்படிங்கிறது தெரில, ஆனால் அதுக்கப்புறம் இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதாவது 4th ஏப்ரல் 2025 4 ஏப்ரல் 2025 கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு பார்க்கும்பொழுது டாடா ஸ்டீலினுடைய விலை 8%க்கும் மேலே உடஞ்சிருக்கு. காரணம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணார். அதாவது என்னென்னா, இப்போ 2 ஏப்ரல் கரெக்டுங்களா, அன்றைக்கி தான் அதாவது நமக்கு 3 ஏப்ரல். ஏன்னா 2 ஏப்ரல் நைட்டு அனௌன்ஸ் பண்ணுவார், நமக்கு 3 ஏப்ரலில் தான் நியூஸ் வரும். ஸோ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, டாடா ஸ்டீலினுடைய விலை 8%க்கும் மேலே கீழே போனதுக்கு காரணம் ட்ரம்ப்பினுடைய ரெசிப்ரோக்கல் டேக்ஸு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பினுடைய ரெசிப்ரோக்கல் டேக்ஸு அந்த 27% அப்படிங்கிறது டாடா ஸ்டீலுக்கு அப்ளை ஆகாது. டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் டேக்ஸு அப்படிங்கிற பக்கெட்டுக்குள்ளேயே வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ட்ரம்ப்பு ரெசிப்ரோக்கல் டேக்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேரிஃப் போட்டார். ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஒரு டேரிஃப் போட்டார். வெனிசுலாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணால் அதுக்கு ஒரு டேரிஃப் போடுவேன்னு சொன்னார். அதே போல் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு டேரிஃப் போட்டிருக்கிறாரு. இது ஆட்டோ பார்ட்ஸ் கூடவே சேர்த்து வர்ற அந்த செக்ஷன் கீழே போட்டிருக்கிறாரு. ஸோ ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு 25% டேரிஃப் அவங்க நாட்டில் ஆல்ரெடி போட்டாச்சு. இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸில் ஸ்டீல் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏன் இந்த ஸ்டீலினுடைய ஸ்டாக்கு விலை குறையுது அப்படிங்கிறப்போ சப்டியூடு மார்க்கெட், அதாவது என்னடா டிமாண்ட் அப்படிங்கிறது தான். மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸுங்க. அதாவது என்னென்னா, சைக்கிளிக்கல் ஸ்டாக்னால் என்ன தெரியுமா, ஒரு பீரியட் வரைக்கும் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேலே போகும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஸ்டாக்கு கீழே வரும். ஸோ அதனுடைய கர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வருஷத்துக்கு மேலே ஏறும், அப்படியே 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படியே கீழே வரும், அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறும், திருப்பி கீழே வரும். ஆனால் இந்த பேட்டர்ன் அந்த கம்பெனி நல்லா பண்ணுற சமயத்தில் இந்த கர்வு மேலே ஏறி கீழே மேலே ஏறி கீழே ஆனால் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் போகும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் விலை மேலேயே போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு கர்வு சைக்கிளிக்கல் ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மேலே வாங்கி கீழே விற்கலாம், கீழே வாங்கி மேலே விற்கலாம். சாரி, மாற்றி சொல்லிட்டேன்னா, கீழே வாங்கி மேலே விற்கலாம், திருப்பி கீழே வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி வாங்கலாம். இந்த பேட்டர்னை உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில். நல்லா இல்லாத கம்பெனிக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும், அந்த செக்டர் அப்படி இருக்கிறதுனால. ஆனால் டாடா ஸ்டீல் இடையில அந்த யூகேயில் கோரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை வாங்கினாங்க. அது 2007 அந்த டைமில் வாங்கினாங்க. அது மிகப்பெரிய நஷ்டத்துக்கு அவங்கள கொண்டு போய் ஏகப்பட்ட கடனில் தள்ளாடினாங்க. அந்த கடனை இடையில வந்த ஸ்டீல் டிமாண்டு, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்த ஸ்டீல் டிமாண்டில் ஓரளவு நல்லா கடனை குறைச்சி அதுக்கப்புறம் ஸ்டாக்கினுடைய விலை மறுபடியும் ஏறிச்சு. 250 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு மேலே போய் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டு கொடுத்து திருப்பி 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்தாங்க. 108 ரூபாயோ என்னமோ இருந்துச்சு. சரி, இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு மேலே போய் 130 ரேஞ்சிலே ரொம்ப நாள் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் 150 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போவும் 140 ரூபாய் அப்படிங்கிற அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வாங்குவேனா அப்படின்னா எனக்கு இன்னமும் காஸ்ட்லியாக தான் தெரியுது. 100 ரூபாய் அல்லது 100 ரூபாய்க்கு கீழே போகுமா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். டாடா ஸ்டீல் மாதிரி கம்பெனிகள் கடன் இருந்தாலும் எனக்கு ஸ்டீல் செக்டரில் ஒரு எக்ஸ்போஷர் வேணும். டாடா ஸ்டீலுங்கிறது மிக பழமையான கம்பெனி. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் கடனில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் எனக்கு. ஆனால் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட டாடா ஸ்டீல் மேலே இருக்கிற நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அந்த ப்ரொமோட்டர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால இது 100 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தால் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறேங்க.
இன்னைக்கு 8% வந்து உடஞ்சு ரூ. 141 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து டாடா ஸ்டீல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 2.5% வரைக்கும் நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டு வந்து இதில் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாகவே வந்து 2.5% டிவிடெண்ட் ஈல்டு தர்ற ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் டாடா ஸ்டீலு. ஆனால் இன்னமும் கடன் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கடன்லாம் வந்து நமக்கு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அக்வைசேஷன் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா டாடா ஸ்டீலு கடனை அடைச்சதுக்கப்புறமும் திருப்பியும் கடன் வாங்கி இந்த டாடா ஸ்டீல் நிறையா வந்து குட்டி குட்டி கம்பெனிகள்லாம் நிறையா இருந்துச்சு. பூஷன் ஸ்டீலு இதெல்லாம் வந்து அக்வேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டாடா ஸ்டீல் லாங் அந்த மாதிரிலாம் ஷேர் இருந்துச்சு. அதெல்லாம் மெர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு ஸ்டீல் கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீலில் வந்து நான் வந்து பெரிய ஜெயண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்வசிஷனையும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி தான் டாடா ஸ்டீலு. டாடா ஸ்டீலு ரொம்ப ரொம்ப பழமையான கம்பெனி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த ஸ்கேம் 1992 வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அந்த சீரீஸ் யூடியூப்பில் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸு, டைம் இருந்தால் பாருங்கள். அதில் வந்து கேட்பாங்க அந்த ஹர்ஷத் மேத்தாட்ட போயிட்டு எந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா வந்து நீ ஏன் டாடா ஸ்டீல் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் வந்து யாருமே வந்து அந்த டாடா ஸ்டீலை வாங்க மாட்டாங்க. அந்த கம்பெனி வந்து இன்னமும் இருக்குது. 100 வருஷம் பழமையான கம்பெனி இன்னமும் இருக்குது, இனிமேலும் இருக்க தான் போகுது. ஆனாலும் ஹர்ஷத் மேத்தா சமயத்தில் அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து ஹைப்பு கொடுத்து ஏகப்பட்ட ஸ்டாக்கை ஏற்றுவார். அது மேலே தான் வந்து மக்கள் கிரேஸாக இருந்தாங்க. ஸோ எப்போதுமே இந்த ட்ரெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எல்லாரும் போகிற அந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா புரியுதுங்களா? எல்லாரும் பேசுகிறப்ப வந்து போய் ஏறினதுக்கப்புறம் அதில் முதலீடு பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது வந்து சத்தியமாக சொல்கிறேன், அது வந்து ரிஸ்கி அண்டு லாஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு விட்டுருங்க. எது வந்து உங்களுக்கு நல்ல பங்கு, ரொம்ப நாளாக வந்து கீழே கிடக்குது, ஏறவே இல்லை அப்படிங்கிற பங்குகளில் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ வந்து டாடா ஸ்டீலை நீங்கள் ₹140 வாங்கினாலுமே கீழே போனாலுமே உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சும் அந்த காசு வந்து திருப்பி வந்துடும். ஓரளவு ரிட்டர்னோட கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ₹250 போச்சு 2008 கிராஷில். அதுக்கப்புறம் வந்து ₹1000 வர்றதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் திருப்பி வந்துச்சு. இந்த 10 வருஷத்தில் டாடா ஸ்டீல் அடைஞ்ச அளவுக்கு நஷ்டம் அடைஞ்ச வேறு ஏதாவது கம்பெனி இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்கினுடைய விலை 0 போயிருக்கும், எப்பயோ போயிருக்கும், திவால் ஆகிருக்கும். அந்த கம்பெனி பென்னி ஸ்டாக்காக மாறி இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக போனாலும் இந்த மாதிரி தரமான நிறுவனங்களை, ஏன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஸ்டீலு, நம்பிக்கையான ஒரு கம்பெனி வேறு, ப்ரொமோட்டர் வேறு, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. நமக்கு பிஸ்னஸ் ரன் ஆகுதுங்கிறது தெரியுது, புரியுதுங்களா? ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கில் அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸுடைய ப்ராடக்டை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம தொடர்ந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல கம்பெனிகளை விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிகள் வந்து 20 வருஷம் கழிச்சும் இருக்கும். நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணும்பொழுது திருப்பி வந்து ஒரு நாள் ரிட்டர்னை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரிஸ்கியான இன்வெஸ்டிங்காக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வீடியோ போட்டேங்க.